ரஜினி முதல் அமீர் கான் வரை கூலி நடிகர்களின் சம்பளம் எவ்வளவு? 404 கோடி வசூல் நஷ்டமா லாபமா? லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான கூலி படம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தியேட்டரில் வெளியானது. இதில் நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாஹிர், உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், ரச்சிதா ராம் என நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர். கலாநிதி மாறனின் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து இருக்கும் இப்படத்தில் நடித்தவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த செய்தியில் பார்க்கலாம். சென்னையில் மேன்ஷன் நடத்தி வருகிறார் ரஜினிகாந்த். தனது நண்பர் ராஜசேகர் விசாகப்பட்டினத்தில் உயிரிழந்த தகவல் அறிந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி ரஜினி செல்கிறார். அப்போது ராஜசேகரின் மரணம் இயற்கையானது அல்ல, அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை தேவாவிற்கு தெரிய வருகிறது. மறுபக்கம் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் ஆட்களுடன் கடத்தலில் ஈடுபட்டு வருகிறார் நாகார்ஜுனா. அவருக்கு வலது கையாக இருக்கிறார் ஷௌபின் ஷாஹிர். நண்பரின் மரணத்திற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடித்து பழிவாங்க ரஜினி கிளம்ப, அதன் பின் என்ன நடக்கிறது என்பதுதான் கூலி படத்தின் கதை. படத்தின் முதல் பாதி பாட்டு, டான்ஸ் என வேகம் இல்லாமல் சென்றாலும் இரண்டாம் பாதியில் லோகேஷ் உண்மையிலேயே விருந்தை படைத்துவிட்டார் என வழக்கம் போல ரஜினி ரசிகர்கள் இப்படத்தை கொண்டாடி வந்தாலும் பொதுவான சினிமா ரசிகர்களை கூலி திருப்திப்படுத்தவில்லை. இந்த படம் அப்படி இப்படி என பில்டப் கொடுத்தாலும் படம் ஓகே ரகம்தான். லோகேஷின் வழக்கமான ஸ்டைலில் கூலி படம் இல்லை என்று வெளிப்படையாகவே படத்தை மீம்ஸ் போட்டு ட்ரோல் செய்ய ஆரம்பித்து விட்டனர். எது எப்படி இருந்தாலும் படம் வெளியான 4 நாட்களில் 404 கோடி ரூபாயை வசூலித்திருப்பதாக சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. ஆனால் நேற்று வேலை தினம் என்பதால் படத்தின் வசூல் 9.50 கோடி ரூபாயை மட்டுமே வசூலித்துள்ளதால் படம் 1000 கோடியை தொட வாய்ப்பே இல்லை. இந்த நிலையில் கூலி படத்தில் நடித்தவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கலாம். இப்படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜுக்கு 50 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை அவரே ஒரு பேட்டியில் வெளிப்படையாக கூறினார். ரஜினிகாந்திற்கு முதலில் 150 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டதாகவும் படம் வெளியாவதற்கு முன்பு அதிக வசூலை அள்ளியதால் 200 கோடி ரூபாயை கொடுக்க தயாரிப்பாளர் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இது அவரை இந்திய சினிமாவின் அதிக சம்பளம் பெற்ற நடிகராக மாற்றியிருக்கிறார் ரஜினி. மேலும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனாவிற்கு 10 கோடி ரூபாயும், நடிகர் சத்யராஜ் 5 கோடி ரூபாயும், கன்னட நடிகர் உபேந்திரா மற்றும் ஸ்ருதிஹாசனுக்கு 4 கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல மோனிகா பாடலுக்கு நடனமாடிய பூஜா ஹெக்டேவுக்கு 3.5 கோடியும், ஷௌபின் ஷாஹிர் 1 கோடியும், அனிருத் ரவிச்சந்தர் 15 கோடியும், கொடூரமான கேங்ஸ்டர் வேடத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்த அமீர் கானுக்கு 20 கோடி ரூபாயும் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரஜினிக்கு அடுத்து வெறும் 15 நிமிட காட்சியில் நடித்த அமீர் கான் ரஜினிக்கு அடுத்து அதிக சம்பளம் பெற்ற நடிகராக இருக்கிறார்.